நீங்க வந்து அவர் கூட ரியல் லைஃப்லயும் டிராவல் பண்ணியிருக்கீங்கல்ல. இப்ப ரீல் விஜய்க்கும், ரியல் விஜய்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? டிஃப்ரெண்ட்லாம் கிடையாதுங்க. அவர் அப்படியே தான் இருக்காரு. ரியலாவும் அப்படிதான், ரீலும் அப்படிதான். ஓகே. இப்போ சினிமால நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்குறோம்ல, அதே தளபதி தான் தளபதி. ஓகே. நீங்க எப்பலருந்து அவருடைய ரசிகரா நான் ஒரு நீங்க? 2007லேருந்து அவர் கூட இருக்கேன். ரசிகர்ன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20, 22 ஆண்டு காலமா இருக்கேன். இன்னொன்னு ரசிகரா இருந்துட்டு ஒருத்தர நம்ம பக்கத்துல பார்க்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு கடவுள் பார்க்குறேங்க நாங்க. நாங்க பார்க்குறதே வந்து கடவுளா தான் பார்ப்போம் அவர. ஆனா ஒரு ஹீரோவ நம்ம கடவுளா வந்து இது பண்ணலாமா? கண்டிப்பாங்க. எனக்கு எனக்கு ஒரு தாய், தந்தை, அண்ணன் எல்லாமே அவர் தான் எனக்கு எல்லாமே. அப்படி என்ன பண்ணாரு உங்களுக்கு? அவர்கிட்ட நீங்க ஒரு நாள் பழகி பேசி பார்த்தா தெரியும் என்ன பண்ணாருன்னு. ஏன்னா நாங்க அப்படி இருந்திருக்கோம் அவர்கிட்ட. ஆமா. தென் என்னென்னலாம் உங்க வாழ்க்கையில பர்சனலா அவர் கூட இருந்த அந்த எனக்கு எனக்கு என் 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 பொண்ணுக்கு, என் பையனுக்கு எல்லாமே தளபதி தான். அண்ணன் தான் பேர் வச்சாரு. நான் கல்யாணம் பண்ணின்னு வரும்போதும் எனக்கு மாலை மாற்றி கொடுத்தது அவர் தான். அதாவது ரசிகனா அப்படிலாம் பண்ண மாட்டார். இப்போ இருக்கவங்க மாதிரிலாம் பண்ண மாட்டார். ரசிகனா சேர்த்து பிடிக்கிற ஒரே மனிதன், ஒரே அண்ணன் அவர் மட்டும்தான்.